ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அப்படி என்றால் இவனை நேரடியாக உயர்த்துவதில்லை, இவனை நான் நொறுக்க போகிறேன், இவனை பின்னாட்களில் நான் உயர்த்த போகிறேன். யோசேப்பை மாத்திரம் கர்த்தர் பிரிச்சு எடுக்கிறார். பிரியமானவர்களே, 11 பேருக்கும் வராத பிரச்சனை இந்த யோசேப்புக்கு வந்தது. நான் சொல்றேன், உன் வீட்டுல யாருக்கும் வராத பிரச்சனை உனக்கு வருதா? உன் வீட்டுல உன்ன ஒரு யோசேப்பா கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் நம்மை தோளில் சுமக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, எங்களை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, எல்லாம் கைதட்டி. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, எங்களை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கைதட்டி பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி பாருங்க. நீங்க